ஸோ தமிழ் வணக்கம் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இந்தியா இன்னொரு ஓடிஐ சீரிஸை ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க 2-0. அட்டாக்ல ஒரு பயங்கரமான அட்டாக் நடந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு புதுசாக இன்னொருத்தரும் ஆட் ஆயிருக்காரு, முகுந்தன். அவரும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். செகண்ட் ஓடிஐயோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட்டு நம்ம தலைவன் ரோஹித் சர்மா பயங்கரமான கம்பேக்கு. என்ன சொல்றது, அவரோட பெஸ்ட் செஞ்சுரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் இது வரைக்கும் இத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுவும் 2019 வேர்ல்ட் கப்லாம் 6 செஞ்சுரி அடிச்சாரு. பட் ஸ்டில் இந்த செஞ்சுரி ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசிசம், அவ்வளோ ஒரு பேட் ஃபார்ம்லேருந்து வந்து ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு செஞ்சுரி இது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முகுந்தன், ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி. இப்போ ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓடிஐல வந்து ஓடிஐனாலே அவருக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஆடுற ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா. T20 டெஸ்டா கம்பேர் பண்ணும்போது செஞ்சுரிஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஓடிஐல தான் ஜாஸ்தி, 32 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. சோ இந்த ஃபார்மேட்ல வந்து அந்த அவர் அடிக்கிறது வந்து ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது. டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு செம்ம ஸ்ட்ரைக் ரேட் 132, 90 பால்ல அடிச்சது வந்து உண்மையாவே செம்ம. டீமுக்கு ஒரு செம்ம மோட்டிவேஷனா இதுவே அமைஞ்சு அடுத்து வந்த எல்லா பிளேயர்ஸும் அதுக்கப்புறம் பயங்கரமா ஆடினாங்க எக்ஸப்ட் விராட் கோலி. ஆனா ஒரு மாதிரி டீமே வந்து ஒரு மாதிரி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா கேப்டனோட நாக் எவ்வளவு முக்கியன்றத இந்த மேட்ச்ல அவர் காமிச்சிருக்காரு. அதுவும் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ வந்து அவர் நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. கன்ஃபார்ம் அவரு எப்பயும் போல ஹிட்மேன்ன்றத வந்து காமிச்சிட்டு போயிருக்காரு. அதுவும் ஒரு 100 அடிச்சு செலிப்ரேட் கூட பண்ணல. ஒரு மாதிரி இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லடான்ற மாதிரி தான் இருந்தாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல நான் ஒண்ணு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முகுந்தன் சொன்ன பாயிண்ட்ல இருந்தா போன மேட்ச்க்கும் இந்த மேட்ச்க்கும் ரோஹித் சர்மாவோட அப்ரோச், லைக் அவர் வந்ததே ரொம்ப கான்பிடண்டா வந்தாரு. போன மேட்ச் எந்த பால்ல அவுட் ஆனாரோ அந்த ஷாட்டே இந்த மேட்ச்ல ஆடினாரு. ஆனா இது 6 போச்சு. சோ அவர் வந்து இந்த தடவை வந்து பழைய ஹிட்மேன், இந்த புல் ஷாட் பின்னாடி 6 அதுலயே தெரிஞ்சிருச்சு அவருக்கு பேட் அவர் ஃபார்ம்ல வந்துட்டாரு. சோ எப்படி சொல்றது, அப்ரோச் கொஞ்சம் கான்பிடன்ஸா வந்து ஆடி இருக்காருன்றதுதான். முகுந்தன் சொன்ன பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட். ஒரு கேப்டன்ஸ் நாக் எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவர் ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு கரெக்டா போயிருக்காரு. சோ அவர் தான் முகு வந்து கரெக்டாவே எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்க கரெக்டா. ஆனா ரோஹித் சர்மா பார்த்து விராட் கோலியும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி இந்த மாதிரியான ஒரு பால்ல தான் ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி அதே மாதிரி ஆடி அவுட் ஆயிட்டாரு. அவுட் சைடு ஆஃப் தான். ஸ்பின்னரும் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம ரோஹித் சர்மா எவ்வளோ அவரோட நாக் முக்கியமோ அதே அளவுக்கு சுப்மன் கில் ஒரு பியூட்டிஃபுல்லா ஆங்கர் பண்ணார் இன்னிங்ஸை. அடிக்க வேண்டிய பால்ஸ் அந்த ஷார்ட் ஆர்ம் ஜாப் வந்து பயங்கரமா அவர் ஆடுறாரு. ஸோ சுப்மன் கில்லோட இன்னொரு 50 ஓடிஐல என்னை வந்து எப்படா நீங்க எடுக்காம இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான நாக். ரிஷி, சுப்மன் கில்லோட நாக் பத்தி பேசுறேன். நீ சொன்ன மாதிரிதான், இப்ப நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரிதான். என்னன்னா நம்ம அவரை வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளவு அப்போஸ் பண்ணோம். அப்ப அப்போஸ் பண்ணவங்க இப்ப நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணிதான் ஆகணும். அவரோட ரோல் என்னவோ அதுக்கு மீறி அவர் பண்ணிட்டாரு. சோ அது வைஸ் பிரசிடென்ட், ஒரு யங்ஸ்டர் ஓகே, வைஸ் கேப்டன்ன்ற ஒரு ஒரு பிரஷரை எடுத்துக்காம நல்ல கம்ஃபர்டபுளா அவரோட வைஸ் கேப்டன் ரோல் பிளஸ் இப்போ பேட்டிங் கன்சிஸ்டன்சியா இருக்காரு, கரெக்டா இருக்காரு. டீமுக்கு என்ன தேவையோ அவர் வந்து இப்போ ஒரு விக்கெட் போச்சுன்னா ஜெய்ஸ்வால், ரோஹித் யார் அவுட் ஆனாலும் கூட இவர் வந்து ஆடுறாரு. இப்போ ஜெய்ஸ்வால் இல்ல, இப்ப சுப்மன் கில் ஓபன் பண்றாருன்னா சுப்மன் கில்லால ஆட முடியுது. சோ அவரோட டிஃபரெண்ட் ரோல்ஸ் வந்து அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ அதான் அவர் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டே போறாரு. இப்பதான் இவரெல்லாம் இப்போ பேட்டிங்ல நம்மளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நான் கேட்டது தப்பு, நீங்க அந்த என்னை எப்படி செலக்ட் பண்ணலாம்னு கேட்டது வந்து தப்பு. நான் வந்து வாய் வழியா எதுவுமே சொல்லாம என் பேட் பேசட்டுன்ற மாதிரி அவர் கரெக்டா ஆடிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணிதான் அவன் இந்தியன் டீமுக்கு நல்லாவே அது ஹெல்ப்ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு. கரெக்ட். ஏன்னா சுப்மன் கில் வந்து பிஜிட்லயே ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. நம்ம அப்பயும் கிரிட்டிசைஸ் பண்ணோம். பட் ஸ்டில் ஒருத்தர் நமக்கு பேட்டிங்ல இப்படி அடிச்சு காட்டுறாருன்னா நம்ம அதை ஒத்துட்டு தான் ஆகணும். பயங்கரமான நாக் ஆடினாரு. சுப்மன் கில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் நாக் தான் என்ன கேட்டா. ஏன்னா யாருமே அவர் அவ்வளவு நல்லா ஆடுவான்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப கடைசியா வந்த எல்லா மேட்சஸுமே அவ்வளவு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. சோ இதுவும் அவரோட கம்பேக்குமே சொல்லலாம் இந்த மேட்ச். ரோஹித் சர்மா அவங்க 2 பேரோட பேரோட கம்பேக் இது. ஆமா, அது ஓப்பனர்ஸ் அவரோட ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது இவங்க தான் ஹையஸ்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பயங்கரமான நாக் சுப்மன் கில்லும் ஆடினாரு. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா, நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்மளோட ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த ஓடிஐ சீரீஸில் 2 மேட்சாக ஜடேஜா பக்காவாக போட்டிருக்காரு. அவரோட லென்த் அண்ட் லைன் மாறாமல் அப்படியே இருக்குது. அதுவும் 73 செகண்ட்ஸில் போட்டார்னு நினைக்கிறேன் ஒரு ஓவர். அது ஒரு ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. ஸோ ரவீந்திர ஜடேஜாவோட போலிங் பற்றி என்ன நினைக்கிறேன் முகுந்தன்?
அவர் எப்பயும் போலவே நல்லா போட்டிருக்காரு. அவர் வந்து எப்பயுமே ஒரு நல்ல பிளேயர். ஒரு எல்லா மேட்ச்லயுமே வந்து ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அவர்கிட்ட இருந்து இத எதிர்பார்க்கறது வந்து அவ்வளவு ஆச்சரியமா இல்ல. ஆனாலுமே மத்தவங்கள பத்தி நம்ம பேசும்போது அவரை பத்தியும் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அவரும் வந்து அந்த கேம்ல இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 3 விக்கெட் எடுத்திருக்கிறது வந்து நல்ல எடுத்திருக்காரு. நல்ல விஷயம். சோ நல்ல எக்கனாமியாவும் போட்டிருக்காரு. நல்ல விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்திருக்காரு டீமுக்கு. சோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா தான் டாப் ஆர்டர்ல இருக்காரு. சோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டீமோட விக்டரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் இருந்திருக்கு. எஸ் கரெக்ட். நம்ம வந்து அவரை பத்தி பெருசா பேச மாட்டோம். விராட் கோலி வந்து அவுட் ஆனாலே அவ்வளவு ஃபேமஸ் ஆகுறாரு. பட் ரவீந்திர ஜடேஜா இவ்வளவு ஒரு Actually விராட் கோலி வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். பட் அவர் வந்து கடைசி கொஞ்ச நாட்களா வந்து அவ்வளோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வர மாட்டேங்குது. அவர் எதனால அப்படி ஆடுறான்னு தெரியல. இல்ல அவரே அவர் நல்லா ஆடுறான்னு நினைச்சுக்கிட்டு சரியா ஆட மாட்டாரான்னு தெரியல. பட் நல்ல பிளேயர். பட் இப்போ வந்து சரியா வர மாட்டேங்குது. ஆமா எஸ் கரெக்ட். ஸோ ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்துட்டோம். அண்ட் அதாவது இந்த ஒரு ஸ்பின் அட்டாக் நம்மள்ட்ட இருக்கு. போத் T20ஸ்லயும் சரி, ஒன் டேஸ்லயும் சரி. இப்போ வந்து நம்ம ட்ரெண்டே வந்து T20ல பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பவுலர் தான் ஆடுறாரு. மற்ற எல்லாரும் ஸ்பின்னர் ஆடுறாங்க. அண்ட் ஓடிஐல பார்க்கும்போது 2 பேஸ் பவுலர் அண்ட் 3 ஸ்பின்னர் தான் ஆடிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரைட் நோ வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட் ஸ்பின் அட்டாக்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக இந்தியாவை சொல்லுவேன். அதுவும் டேர்னிங் ட்ராக்லாம், அதாவது அக்ஷர் பட்டேல் ஒரு பக்கம் ஸ்குவீஸ் பண்ணிடுறாரு. அவர் விக்கெட்டே எடுக்கலனாலும் 5 ஓவருக்கு 20 ரன் அந்த மாதிரி போட்டு ஆப்போனண்ட்டோட மொமெண்டமே ஸ்பாயில் பண்ணி, அண்ட் இப்போ ஜடேஜா பாருங்க ஸ்குவீஸும் பண்ணி விக்கெட்ஸும் எடுத்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பயம் ஏற்படுது ஆப்போசிஷன்லேருந்து பார்க்கும்போது. அண்ட் அடுத்து நம்ம விராட் கோலிக்கு வருவோம். ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக அவர் ரன்னே அடிக்கல. ஒரு செஞ்சுரி அடித்தார் பேர்த்தில். அதுக்கப்புறம் ஒரு 50 கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் விராட் கோலியோட புவர் ஃபார்ம் ஸ்டில் கண்டினியூஸ். ரிஷி அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? நேற்றுக்கு விராட் கோலி வரும்போது அவர் வந்து ஒரு டிரைவ் ஆடினார், ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடினார். அது வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு எது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு ஆடினதை நம்ம வெளில திறந்தோம் அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு காமிச்சாங்க வெயிட் டிரான்ஸ்ஃபரிங். அது வந்து பக்காவா இருந்தாரு. நான் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு என்னன்னா விராட் கோலி கிட்ட ஒரு நல்லா ஆடுற ஷாட்டையும் நல்லா பிராக்டிஸ் பண்றாரோன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அவருக்கு அவுட் சைட் ஆஃப் பிரச்சனை, ஆஃப் ஸ்பின் பிரச்சனை, லெக் ஸ்பின் பிரச்சனை, ஏதாச்சும் அப்படி இஷ்யூஸ் இருக்கும்போது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். விராட் கோலிக்கு டைம் இல்லை. அவரு நினைச்சா அதை ஈஸியா ரெக்டிஃபை பண்ணலாம். அவருக்கு அந்த மாதிரி பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவருக்குமே கிரிக்கெட்ல அவர் ஒரு லெஜெண்ட்ன்ற போது அவருக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணா ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தெரியும். மார்க்குட்டை என்ன போலன்னு தெரியல. அவங்க பவுலிங் போடும்போது செட் பண்றதே அவங்க அவுட் சைட் ஆஃப் ஃபீல்டுக்கு தான் செட் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவுட் சைட் ஆஃப் தான் வீக்ன்ற மாதிரி. அதை அவர் ரெக்டிஃபை பண்ணி அந்த ஸ்பின் ரெக்டிஃபை பண்ணா அவருக்கு ஒரு வீக்னஸ் இல்லாத ஒரு பேட்ஸ்மேனா ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் இப்பயே ஆல்ரெடி டேஞ்சர்னு கன்சிடர் பண்ற பேட்ஸ்மேன். அதாவது எந்த நேரத்துல இருந்தாலும் கேமை மாத்த முடியும். நேற்றுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் காமிச்சாங்க. அதிக செஞ்சுரி ஸ்டேசிங்ல 156 இன்னிங்ஸ்ல 27 செஞ்சுரிஸ் என்னவோ அடிச்சிருக்காருன்ற மாதிரி காமிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இப்ப இந்த வீக்னஸ் கரெக்ட் பண்ணிட்டா அவர் எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கலாம். எந்த பேட்ஸ்மேன் வீக்னஸே இல்லாதப்போ அவர் அவுட்டே ஆக முடியாது. சோ அவர் ஏன் அது ஒர்க் அவுட் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு இந்த அவுட் சைட் ஆஃபும் ஸ்பின் பிரச்சனையும் வந்து இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. அது அவர் ரெக்டிஃபை பண்ணிருக்கலாம். சோ பண்ணல. அது ரெக்டிஃபை பண்ணா அவர் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 3-4 ஷாட்ஸ் மட்டும் வச்சு ஆடுறது வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. எல்லா சுச்சுவேஷன்லயும் இதாகும் மாதிரி தெரியல. அவருக்கு நீங்க ஃபுல் லென்த் இல்ல டிரைவ் லென்த் போட்டா நீங்க எல்லாரும் 100% ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்லலாம். டிரைவ் லென்த் போட்டா பால் 4க்கு போயிடும். அவர் அடிச்சிருவாரு. சோ 6 அடிக்கக்கூடிய பிளேயர் நீங்க அந்த ஸ்லாட்ல போட்டீங்கன்னா கரெக்டா கிளியரா 6 பண்ண முடியாது. ஆனா நீங்க அதுவே அவுட் சைட் ஆஃப் டிரைவுக்கு எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ 4 போயிடும்ன்ற மாதிரி அவுட் சைட் ஆஃப் பால் போட்டா அவுட் ஆயிடும்ன்ற கான்பிடன்ஸ் பவுலர் இருக்கும். அவருக்கு வந்து இப்போ கரெக்ட் பண்ணணும்னு ஒரு கோச் கூப்பிட்டா கோச் வந்து நிக்க போறாங்க. இப்பயும் வந்து கோச் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் தான் பண்ண போறாங்க. அவர் ஏன் பண்ணலன்றது எனக்கு இன்னும் தெரியல. சோ அது 2 ரெக்டிஃபை பண்ணணும்ன்றது தான். அது 2 ரெக்டிஃபை பண்ணா தானா ஃபார்முக்கு வருவாங்க. இல்லனா அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் யாரு போட்டுறதா இருந்தாலும் ஸ்பின்னரா இருந்தாலும் போல்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா கேட்ச் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா கண்ணை மூடிட்டு அவுட் சைட் ஆஃப் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு தான் நிறுத்தி போடுவாங்க. அது அவருக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூ தான். கண்டிப்பாக அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. அதை வந்து ஒரு நல்ல ஆனலிஸ்ட்டு கரெக்டாக அதை பார்த்து சரி பண்ணணும். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அவர் அழகாக அனலைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிடலாம். விராட் கோலி கிட்ட அட்வான்டேஜஸ் என்னன்னா அவர் ஈஸியா நடுவுல அவருக்கு கொஞ்சம் ஃபார்ம் கிரிப் லைட்டா மாத்தினதுனால நடுவுல அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபார்ம் இல்லாம போச்சு. நடுவுல ஏதோ ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ கூட ஏதோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இல்ல எது மூலமா நமக்கு தெரிய வந்தது
கிரிப் அவர் லைட்டா சேஞ்ச் பண்ணனால அவர் எவ்வளவு ஃபார்ம் டவுன் ஆயிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் உடனே அடாப்ட் பண்ணிட்டு கரெக்டா சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. போன சீசன் ஐபிஎல் எல்லாமே நல்லா தான் ஆடினாரு. சோ அவர் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளு. ஆனா அப்படி இருந்தும் இப்ப ஏன் நம்மளுக்கு இன்னும் அடாப்ட் பண்ணலன்றதுதான் ஒரு கேள்வியே. ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ்ல தெரிஞ்ச விஷயத்தையே அவர் ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கிறாரு. இத்தனை வருஷமா இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்பின் அவருக்கு பிரச்சனை. ஸ்பின்னர் நீங்க உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆதில் ரஷீத் கிட்டே நிறைய தடவை அவர் அவுட் ஆயிருக்காரு. சரிங்களா? அவர் ஆனா இந்த இடத்துல நான் அவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு அவர் அவுட் ஆனார்ல, அவுட் ஆகும்போது அவர் அந்த அல்ட்ரா ஏஜ் காட்டும் போது அவர் ரியாக்ஷன் தந்தார்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்தது? நேச்சுரலா இருந்தது, ஆர்டிபிஷியலா இருந்தது? அது உங்க கமெண்ட் என்ன? வந்து சரி அவங்க ஸ்டம்பிங் அவுட் கேட்குறாங்க போல. ஸோ எப்படியும் அவர் விராட் கோலி மூஞ்சி பார்க்கும்போது அவுட் இல்லை, அவர் உள்ள இருந்த பார்த்த எட்ஜு காட்டுது. அது ரொம்ப எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அது வந்து அவரு நான் கேட்கறது வந்துட்டு எட்ஜ், நான் கேட்கறது வந்துட்டு அவரோட ரியாக்ஷன். அவுட் அண்ட் ஸ்கிரீன்ல வந்தோடனே அவர் ஒரு ரியாக்ஷன் காமிச்சாரு. எப்படி எட்ஜ் ஆச்சுன்ற மாதிரி அவருக்கு அந்த ஃபீலே இல்லாத மாதிரி ரியாக்ஷன் காமிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அது பால்ல பேக் பட்டு நல்லா டிவேட் ஆன மாதிரி தான் இருந்தது எனக்கு. அல்ட்ராஜுக்கு முன்னாடி ஒன்னு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல தெரிஞ்சது. அல்ட்ராஜ்ல கிளியர் கிளிச்சுகள் தெரிஞ்சது. அப்புறம் எப்படி அவருக்கு வந்து அப்படி தெரியும்? சில டைம்ல ஆனா அது தெரியறது வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம பேட்ஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டுட்டு விளையாடும் போது அந்த ப்ரெஷர்ல நம்ம கவனிக்காம இருப்போம். சோ அது எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபார்ம்ல கோலி ஃபார்ம்லேயே இல்லை, பட் ஒரு ஃபார்ம்ல இருக்கிற பேட்டரையும் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிடுவாங்களான்ற மாதிரி கேஎல் ராகுல் எல்லா மேட்சும் நம்பர் சிக்ஸ் தள்ளி விடுறாங்க. அக்சர் பட்டேல ஃப்ரண்ட்ல அனுப்புறாங்க. ஸோ அதை பத்தி விஷயம் என்ன நினைக்கிறேன்? கேஎல் ராகுல் வந்துட்டு நல்ல செம்ம ஆவரேஜ் வச்சிருக்காரு 5 டவுன்ல. ஆனா அப்படி இருக்கிற பிளேயரை அக்ஷரை நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் பக்காவா யூஸ் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க வேர்ல்ட் கப் எடுத்துங்க, பைரட்ஸ் அந்த 47 நாக்கு, அந்த 40s நாக்கு, எதுவா இருந்தாலுமே நல்லா ஆடிட்டாரு அவர் கொடுத்த வாய்ப்பு. நேத்து மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 41 நாட் அவுட். சோ அதான் அது வந்து நல்லா அவர் கொடுத்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிட்டாரு. பவுலிங்லயும் சரி, பவுலிங்ல அவர் ஒண்ணு விக்கெட் எடுக்கிறது இல்ல, எக்கனாமிக்கா போடுறாரு. ரெண்டுமே அட்வான்டேஜ் தான் இந்தியா. அப்புறம் பேட்டிங்லயும் நல்லா ஆடுறாரு. சோ அப்படி இருக்கிறவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா கேஎல் ராகுல்ன்றவர் வந்து நல்ல பிளேயர். அவரை நீங்க 6 டவுன் ஆட எடுக்காமே இருக்கலாம். அவர் அதுக்கு நீங்க பண்டியை ஒரு எக்ஸ்பேக்டரா அந்த இதுல எல்லாம் சொன்ன மாதிரி எக்ஸ்பேக்டரா ஆட வச்சிடலாம். பண்ட் அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஹிட்டிங் இன்னும் மூவ் ஃபார்வர்ட் தான் பண்ண தேவைன்னா பண்டியை நீங்க ஆட வச்சிடலாம். கேஎல் ராகுல் 6 டவுன்ல அவருக்கு ஆவரேஜே இல்ல. அது நம்மளுக்கு இன்னும் ஃபார்ம் டிமோட்டிவேட்டா தான். அவன் ஃபார்ம் அதான் நீ சொன்ன மாதிரி ஃபார்ம் வரவருக்கு வராமே போயிரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஆட வராத பொசிஷன்ல எதுக்கு ஆட வைக்கணும்ன்ற மாதிரி தான் எனக்கு தெரியல. அவரோட ஆப்ட் பொசிஷன் இப்போ ரோஹித் சர்மா, கில்லு, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பேச்சா மாதிரி கேஎல் ராகுல் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் 5 டவுன் 4 டவுன் ஆட வைக்கிறதுல தப்பு இல்லையோன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா நீங்க அவர் எடுக்கவே தேவை. ஆமா, அதுக்கு மேல பந்தியே யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டா அவரே லாஸ்ட் டைம்ல வந்து நல்லா ஹிட்டர் தான். நீங்க கீப்பிங்க்கு மட்டும்தான் அவர் எடுக்கிறீங்கன்னா பண்டே கீப்பிங்கும் பண்ணுவாரு. ஒரு பண்ட்டுக்கும் கேஎல் ராகுல் கீப்பிங்க்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணுவாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸலண்ட்டுக்கு தான் டிஃபரெண்ட் இருக்குமே தவிர ரெண்டுத்துக்கும் அவ்வளவு. அதுக்கு நீங்க உங்களுக்கு எக்ஸ்பேக்டர் ஒரே பிளேயர், பேட்ஸ்மேனும் இருக்காங்க, கீப்பரும் இருக்காங்கன்றத எடுத்துட்டு போயிடலாம். சோ அதுதான் ஆக்சுவலி அவரை வந்து இப்போ 6th இறக்குறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, டீம்ல வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர், ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர், ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர். அதாச்சும் பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்குன்ற சமயத்துல நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நீங்க யார ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வெறும் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா கோலி, கில்லு, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், இவங்க 5 பேர் மட்டும் தான் வெறும் பேட்ஸ்மேன். ஜெய்ஸ்வால், இவங்க மட்டும் தான் வெறும் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் நீங்க சான்ஸ் கொடுக்கணும். அவங்கள நீங்க கீழே இறக்குற மாதிரி இருக்காதுல்ல. சோ இது வந்து பந்த் எடுக்கிறது என்ன கேட்டா பெஸ்ட் சிச்சுவேஷன். இப்போ வந்து டீமே வேற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க கேஎல் ராகுல் இப்போ 3 டவுன் இல்ல 4 டவுன், ரிஷி சொன்ன மாதிரி 5 டவுன்ல கூட இறக்கி விடலாம். இது ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால கேஎல் ராகுலுக்கு வந்து சான்ஸ் தரவே முடியாத சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கு. அதுவும் நல்ல நம்ம இந்த இதுல இன்னொரு பாயிண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நேற்று கமெண்ட்ரியில சொன்னது வருண், அர்ஷித் ராணா அவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைச்சிருச்சு. அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபில அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்ல இருக்கிற வாஷிங்டன் சுந்தருக்குலாம் இன்னும் சான்ஸே கிடைக்கல. அவங்களுக்கு எப்படி பிராக்டிஸா இருக்கும்? இது ஓடிஐ 3 மேட்ச் சீரிஸ், அடுத்த மேட்ச் தான் கடைசி. அந்த ஒரு மேட்ச் வச்சு அந்த வார்ம் அப்ல அவங்க போனோம் அப்படின்னா அது எனக்கு என்ன
தெரியல. மேபி ப்ரொவின்ஷனல் ஸ்குவாட்ல இருந்து தூக்குவாங்களோ இல்ல சேஞ்சஸ் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. அதான் பயமா மேபி இருக்கு. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்துருவாங்களோன்ற ஒரு இது இருக்கு எனக்கு. ஓகே, பட் அதுக்கு அவர் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. அது இல்ல ஃபர்ஸ்ட் டைம். தப்பு. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்திருக்காரு, பயங்கரமா ஆடுறாரு இப்போ. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுதான் அதான் ஒருத்தர் நல்லா ஆடலன்னா ஈஸியா நல்லா ஆடலன்னு சொல்லி வெளில ஸ்குவாட்ல இருந்து தூக்கிடலாம். நீங்க இப்ப முகுந்தன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பேட்டர்ஸே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கா, அவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க அது மட்டும் இல்லாம வாஷிங்டன் சுந்தருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஆமா, ஒரு மாதிரி ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க நம்ம டீம்லயே. சோ அது வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்கு. அதான் முகுந்தன் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, சி அஃப்கோர்ஸ் கோலி இன்னும் 10 மேட்ச் காட்டினா கூட 10 மேட்ச் நல்லா ஆடலனாலும் அவரை தூக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு மேட்ச் அவர் ஆடி கொடுத்தா போதும், அது இம்பார்ட்டன்ட் பிக் மேட்ச் பிளேயர்ன்றவாங்க. புரியுதா? சோ அந்த மேட்ச் பிக் மேட்சோ இல்லையோ அது இல்ல பிக் மேட்ச் பிளேயர்ன்றவாங்க. ஆனா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ 10 மேட்ச் ஆவரேஜ் அதிகமா வச்சுக்கோங்க, 10 மேட்ச்ல நீங்க ஒரு 650s கூட அடிச்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க ஒரு மேட்ச் 20 அடிச்சீங்கன்னா உங்களை டிராப் பண்றாங்க. சரி, எனக்கு அந்த லாஜிக் இப்போ வரைக்குமே புரியல. ரோஹித் சர்மா அவரு கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா டீம்ல இருக்கிற பிளேயர். சோ வந்து அவர் அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கிற பிளேயர், ரோஹித் சர்மாவும் ரொம்ப நாள் இருக்கிற பிளேயர். சோ எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்களெல்லாம் ரீடைன் பண்ணி அப்படியே அதை ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுக்கான காரணமா இருக்கும். சோ மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் தேவை. இப்போ வாஷிங்டன் சுந்தர்லாம் அவ்வளவு பெரிய 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 பிளேயர் தான், இல்ல செம டேலண்டான பர்சன். பட் இன்னும் அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து இன்னும் நிறைய இது பண்ணாதான் அது அந்த டீம்ல ஒரு பிக்சடா வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் தரத்துக்கான இது. இப்போ கேஎல் ராகுலே பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ஒரு சூப்பரா ஆடுற பிளேயர் 1 டவுன் அப்படிதான் இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்போ பார்க்கும்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடுத்த டீம் கேப்டனா ரோஹித் சர்மாக்கு அப்புறம் கேஎல் ராகுல்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த சுச்சுவேஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. ஏன்னா நிறைய டேலண்டான பிளேயர்ஸ் இப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ். இப்போ கேஎல் அவ்வளவு அப்போ பேசியிருந்த கேப்டன் சொல்லிட்டு இருக்க கேஎல் ராகுலுக்கே இப்ப சான்ஸ் இல்லாத நிலைமையில 6வது டவுன்ல இறக்கி விட்டாங்க. சோ எனக்கு என்ன தெரியுமா, இங்க ஒண்ணு அடுத்த இப்போ பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆக போறாங்க. கொஞ்சம் வருஷம் தான் ஆட போறாங்க. அப்போ இப்ப நான் இப்போ சிஎஸ்கே பிரான்சைசி பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே தோனி வந்து ருத்ராஜ் கேப்டன் ஆகிட்டாரு. சோ ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொடுத்துட்டாரு. இப்போ இவங்கலாம் தான் இதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர் அவங்கலாம் தான் ஆட போறது. அது ஏன் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆடணும்? ஒரு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுத்தா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தான். நான் இவங்க 3 பேரையும் டிராப் பண்ணிட்டு ஆடணும்னு எல்லாம் சொல்லல. புரியுது அவங்க சைட்ல இருந்து. இப்ப நம்மளுக்கே இப்போ நீங்க இதுதான் ஸ்குவாட், ஒரு இத்தனை மெம்பர்ஸ் டீம்னு இருக்கும் போது எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கே கஷ்டம் தான் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். நான் இல்லன்னா சொல்லலாம், அவங்க தப்பா எதுவுமே அஃபென்சிவா சொல்ல. பட் அவங்களுக்கு வந்து கரெக்டான டவுன்ல இறக்கி விடலாம். இருக்கிற பிளேயர்ஸ் நீங்க செலக்ட் பண்ண பிளேயர்ஸே ஒழுங்கா ஆட வச்சிடலான்றது தான் எனக்கு இருந்தது. சோ அவரோட ஆப்ட் பொசிஷன்ல இருந்து அவரை வர வச்சாதான் டீமுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம செகண்ட் ஓடிஐ ரிவ்யூ பண்ணிட்டோம். தேர்ட் ஓடிஐ நான் இந்த மேட்ச் 70-30 இந்தியா கொடுக்க போகிறேன். உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? கான்ஃபிடன்ஸ் வைஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸா வந்து ஆட்டு போவாங்க. இங்கிலாந்து ரிலாக்ஸா வந்து தான் ஆட்டு போவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வின்னிங் காசு, இங்கிலாந்துக்கு அவ்வளவுதான். இந்த சீரீஸ் ஆல்ரெடி போயிடுச்சு, இந்தியாவுக்கு சீரீஸ் எடுத்துட்டாங்க. மேபி புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். கேம் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அவங்க எப்படி எல்லாருக்கும் ஒரு அந்த ஓன் டீமுக்கே கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், பிளேயர்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல கேப்பபிளா ஆடுறாங்க அப்படின்னு. சோ எனக்கும் நான் 70-30 தான் தரேன். இந்தியாவுக்கு 70, இங்கிலாந்துக்கு 30 தரேன். ஏன்னா ஆல்ரெடி இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ல தான் இருக்கு. சோ 70-30 தான் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம தேர்ட் ஓடிஐ ரிவ்யூல வரோம். தேங்க்ஸ் ஜோஷ்வான், சாரி தேங்க்ஸ் ரிஷி அண்ட் தேங்க்ஸ் முகுந்தன். பெரிய